ஹாய் கைஸ், இன்றைக்கி ஷோட்டோகான் கராட்டே டூர்னமெண்ட் வந்து மெல்பர்னில் நடந்துருந்துச்சு. அதில் போய்க்குள்ள எப்படி பண்ணாங்க, விரைக்குள்ள அப்படி 2 மெடல் எடுத்துகிட்டு வந்தது. காட்டால் கோல்டு மெடல், குமிட்டேயில் சில்வர் மெடல். டெக்னிக்கலாக இந்த ஷோட்டோகான் ஸ்டைலில் மெல்பர்னில் நம்பர் 1 நம்பர் 2 காட்டாலையும் குமிட்டேலையும் மட்டும் சொல்லலாம். ஆனால் அப்படி நான் சொல்ல போகிறதில்ல, என்ன அது கொஞ்சம் தற்பெருமையாக இருக்கும். சும்மா ஒரு நகைச்சுவைக்காண்டி அப்படி சொல்கிறானே. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டூர்னமெண்ட்டுகள் இதில் வந்து ஸ்டேட் டீமில் விளையாடுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அமையும் என்று நம்புகிறேன். அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி ஒன்று நடந்தால் நல்ல சந்தோஷமாக இருக்குமே. ஏன்டா போன வருஷம் நியூ சவுத் வேல்ஸ் ஸ்டேட்டில் விளையாடி இருந்தேன். இந்த வருஷம் விக்டோரியா, மெல்பர்ன் இருக்கிற ஸ்டேட் வந்து விக்டோரியா, இந்த ஸ்டேட்டில் விளையாடுறதுக்குரிய சான்ஸுகள் வந்து இருக்குது. இப்போ கடந்த இந்த வருஷத்தில் 3 டூர்னமெண்ட்டில் 5 மெடல்ஸ் எடுத்தாச்சு. பாப்பம், ஜேர்னி கண்டினியூ ஆகும். 7 மண்டலம் ட்ரை பண்ணுறான். என்ன வெற்றி வரும், லோஸ்டாகும், அதெல்லாம் ஓகே. பட் அதில் அந்த தத்தாமியில் இறங்கி விளையாடணும். அதான் உள்ள ரியல் கட்ஸ். எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாமல். எல்லாருமே தான் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஆனால் எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறது, அது ஒரு தனி பவர். அது அப்படி செய்ய பழகினோம்னா எல்லா விஷயங்களும் வெற்றியாக வரும். அது தனியாக விளையாட்டு மட்டும் இல்லை, படிப்பு, பர்சனல் லைஃப், தொழில், உழைப்பு எல்லாமே டு செட் எல்லாமே வெற்றியாக வரும். அதுக்கு கண்டினியூஸாக உழைக்கணும். ரீசன் சொல்லாமல், கள்ளமடிக்காமல், ஒரு பக்தியாக இழுத்தோடி கொண்டு இருந்தால் எல்லாமே வெற்றிக்கு மேலே வெற்றி வரும். போன வீக்கெண்ட் பாலியில் போன இந்த வீக்டேஸ் ஆஃபீஸ் சைட் அதுண்டு இந்த வீக்கெண்ட் கராட்டி கோல்டு அண்ட் சில்வர் இதோட இப்போ வீட்டை போய் பண்ணிக்கிறேன். நன்றி.